வெல்கம் டு அவர் சேனல் ஹிடன் ஒண்டர்ஸ் 24. காட்ஸிலாவை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் இமேஜின், எல்லாரும் ஒரு கடற்கரையில் குளிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ கடலோட ஆழத்துலேருந்து ஒரு பெரிய உயிரினம் கரைக்கு வருது. எல்லாரும் அது ஷார்க்கு தான் நினச்சி ஓரமாக நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் அது ஷார்க்கு கிடையாது. ஒரு பெரிய மிருகம் எழும்பி நடந்து வந்து பக்கத்தில் இருக்கிற பில்டிங் வரைக்கும் போய் அதை இடிக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் எல்லோரும் பயந்து ஓடுவீங்களா, இல்லை எதுவாக இருந்தாலும் எதிர்த்து பார்க்கலான்னு ஃபேஸ் பண்ணுவீங்களா? யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அது ரியலில் நடக்கவே போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான். பேனிக் எங்கே ஆகிருப்பீங்க, கடுப்பாயிருப்பீங்க. ஏம்மா சொல்ல வந்ததை சொல்லுமான்னு இந்த சொல்கிறேன். ஒருவேளை காட்ஸில்லா ரியலாக இருந்ததுன்னா இந்த உலகத்தில் அதோட வாழ்ந்திருக்க முடியுமா? எப்படி வாழ்ந்திருக்கோம்? மனுஷங்களாம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குமா இல்லையா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், லேட்டஸ்டான காட்ஸில்லா மூவியில் சொல்லியிருக்காங்க. காட்ஸில்லா 119 மீட்டர்ஸ், அதாவது 119 மீட்டர்ஸ்க்கு ரொம்ப வளர்த்தியாக இருக்குமா. அந்தளவு வளர்த்தியாக இருக்கிற ஒரு மிருகம். இதை மட்டும் நீங்கள் என்டையர் வீடியோவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்கால ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய சைஸில் ஒரு அனிமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில பாயிண்ட்ஸும் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 119 மீட்டர் அப்படிங்கிறது நம்மளோட பூமியில் முந்தைய காலத்தில், அதாவது ரொம்ப முன்னாடி காலத்தில் டைனோசரஸ் ரியலில் வாழ்ந்திருக்கு. அந்த டைனோசரஸ்லேயே ஒரு பெரிய டைனோசர் என்னதுன்னா சரப்போசிடியன் அப்படிங்கிற ஒரு டைனோசர். இது 18 மீட்டர் ஹைட்டு. அதாவது இந்த உலகத்தில் உண்மையாக வாழ்ந்த மிருகமே 18 மீட்டர் தான் இருந்திருக்கு. அப்போது இந்த காட்ஸில்லா 119 மீட்டர்னால் அதை விட 6 மடங்கு அதிகமான உயரம் கொண்டதாக இருக்குது. ஓகே, இவ்வளோ உயரமாக இருக்கிற இந்த காட்ஸில்லாவுக்கு அதோட இதயம் எப்படி இருந்திருக்கும்? அது 1000 ஆஃப் டன்ஸில் இருந்திருக்கும். இதயமே இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னா பாடி ஃபுல்லாக பிளட்ஸை எடுத்துகிட்டு போகிற அந்த நரம்புகள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் தெரியுமா? ஒரு கார் அது வழியாக போகிற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குமா. இவ்வளோ பெரிய இதயத்தையும் இவ்வளோ பெரிய நரம்புகளை கொண்டது ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவை? ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து வர எனர்ஜி அதுக்கு தேவை. அவ்வளோ எனர்ஜி எப்படி உடனே அதுக்கு கிடைக்கும்? ஸோ அது கடல்லேருந்து எழும்பி பில்டிங்கை தகர்த்து போடுறதுக்குள்ளே அது எனர்ஜி இல்லாமல் பிரெயின் டெட் தான் ஆகும். 119 மீட்டர் உயரமாக இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. ஓகே, பள்ளி மாதிரி படுத்து நடந்து போனால் எப்படி இருக்கும்னு நம்ம அசியூம் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டிங் லைனில் இருக்கிற ஒரு பெரிய அனிமல் ஸ்லீப்பிங் லைனாக நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கிராவிட்டினால் அந்த பிளட் பம்பிங் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த பிளட் பம்பிங் இஷ்யூவை கூட அந்த காட்ஸில்லாவோட தலையை கொஞ்சம் வெளிப்பக்கமாக வச்சுருந்தா சரியாயிடும். ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா மூமெண்டல் இஷ்யூஸ். மூமெண்டல் இஷ்யூவா? அது என்னது? நமக்கு கையை காலை தூக்கணுன்னா, காலை அசைக்கணுன்னா இதுக்கு பிரெயின் தான் நம்மளோட பார்ட்ஸ்க்கெல்லாம் சிக்னல் கொடுக்குது. அப்போது இந்த காட்ஸில்லாவே ஸ்லீப்பிங் லைனாக இருக்கும்போது அந்த பிரெயின்லேருந்து அவ்வளோ பெரிய கை காலுக்கெல்லாம் சிக்னல் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அப்போது காட்ஸில்லாவே மெதுவாக தான் நடந்து போக முடியும். நடக்கிறதே இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு காட்ஸில்லாவுக்கு. அப்புறம் எப்படிங்க பறந்து வந்து பில்டிங்கை இடித்து போடும்? சரி, ஓகே, போனால் போகுது. இப்போ காட்ஸில்லாவால் ஒழுங்காக நடக்க முடியும் நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஆனாலும் அதால் எந்த பில்டிங்கும் டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அது பிஸியாக சன்பாத் எடுத்துக்கிட்டு இருக்கும். சன்பாத்தா? அது எதுக்கு? அதாவது காட்ஸில்லா இப்போ ஊர்ந்துதானே போகுது, ஊரும் பிராணியாக ஆயிடுச்சு. ஜென்ரலாகவே ஊரும் பிராணிகளோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அதுக்கு தேவையான டெம்பரேச்சரை சன்லேருந்து தான் எடுத்துக்குமா. அப்போ காட்ஸில்லாவே இங்கே ஜைஜாண்டிக்காக பெரிய பாடியாக இருக்குது. அப்போ அதுக்கு தேவையான சன்பாத்து எவ்வளோ தேவைப்படும். அதுவும் இல்லாமல் அதோட ஸ்கின்லேருந்து உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸ்க்கு சன்லைட் போகிறதுக்குள்ளே, ஓ மை காட், இதுலேயும் காட்ஸில்லா தோந்து போயிடுச்சுப்பா. ஓகே, லாஸ்ட் அசம்ஷன். இப்போது இந்த ஊரும் பிராணிகள் மாதிரி சன்பாத் தேவையில்லை, ஒருவேளை நம்ம மனுஷங்களை மாதிரி தேவையான ஹீட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும்னு நம்ம நினச்சிப்போமே. அப்போ என்னாகும்?
அப்போவும் மிஸ்டேக் தான் ஆகும். ஏன்னா காட்ஸிலாவோட ஜைஜாண்டிக் பாடிக்கு தேவையான ஹீட்டை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 300 டிகிரிக்கு மேலே போய் அது எரிஞ்சு போயிடும். இப்படி ஒன்று நீயே எரிச்சுக்கிட்டு எங்களுக்கு கறித்துண்டா ஆகிட்டியே காட்ஸில்லா. ஓஹோ. ஸோ இந்த மாதிரி ரீசனால தான் இந்த காட்ஸில்லா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வாழுது. எங்கன்னா மூவிஸில் மட்டும்தான் அதால் வாழ முடியும். வீடியோ முடிஞ்சுது. பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். தேங்க்யூ.